ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிசினிமோஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ஜியோ ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் ஆயிருக்க சுயோதனா படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் ஜானர் படமா எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டா இருக்காரு. அவருக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு பயம் இருக்கு. இவர் யாருன்னா பார்த்து பயந்தா அவங்க இவருக்கு துரியோதனனா தெரியுறாங்க. அது மட்டும் இல்லாம அவருக்கு வாய்ஸும் கேட்க ஆரம்பிக்குது. அவங்களால ஏதோ கெட்டது நடக்க போகுது அப்படின்ற மாதிரியே நினைக்கிறாரு. அதே மாதிரி நடக்கவும் செய்யுது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வளர்ந்ததுக்கு அப்புறமும் அதே பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. ஒரு நாள் அவங்க அப்பாவை பார்க்கும்போதே அவருக்கு துரியோதனன் மாதிரி தெரியறாரு. அப்படி அவங்க அப்பாவால இவருக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது, அதை சால்வ் பண்றதுக்கு இவர் என்னெல்லாம் பண்றாரு, இது உண்மையாலே நடக்குதா, இவர் கற்பனையா, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா நம்ம ஹீரோட பெர்ஃபார்மன்ஸை சொல்லி அவன ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. முடிஞ்ச அளவு படத்தை ஹோல்ட் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். அதே மாதிரி படத்தை நடிச்சிருக்கிற எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. இவங்க எடுத்திருக்க இந்த கான்செப்ட் நல்லாவே இருந்தது. இவருக்கு ஒரு பயம் வந்தா அதை துரியோதனா தெரியறதும், வாய்ஸ் நான் இவருக்கு கேட்கறதும், அதனால இவர் பயப்படுறதுன்ற மாதிரி அந்த மாதிரி போர்ஷன்ஸ் ரொம்ப நீட்டாவே காமிச்சிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவு. அதே மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அங்கங்க வச்சிருக்காங்க. அதுல ஒரு சில இது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய போர்ஷன்ஸ் நல்லா இருக்கு, எங்கேஜிங்கா கொண்டு போயிருக்காங்க படத்தை. ஆனா செகண்ட் ஹாஃப்னு வரும்போது பயங்கரமா கோட்டை விட்டுருக்காங்க. பல சீன்ஸ் நமக்கு ப்ரெடிக்டபிளாகவும் லேகிங்காகவும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க வச்சிருக்க ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே நமக்கு ப்ரெடிக்டபிளா தான் இருக்கு. அது இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவா இருக்கு. மொத்தத்தில் நல்ல கான்செப்டே எடுத்து அதை இன்னும் கொஞ்சம் ரைட்டிங்கை பெட்டரா பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் நல்லாவே இருந்திருக்கும். இப்போ இந்த படம் ஒரு பிலாரஜன படமா தான் இருக்கு. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 4 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.